Hello friends, welcome to Delicious Kitchen. இன்றைக்கி மிகவும் சுவையான டொல்ஃபின் கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கொத்து. இதுக்கு முதல்ல நீங்கள் செய்திருக்காட்டி இந்த ரெசிபி பார்த்து செய்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இப்படி இந்த கொத்து செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கி கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யக்கூடிய பேன் அல்லது பெரிய தோசை கல் இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் இன்றைக்கி இந்த பேன் எடுத்திருக்கிறேன். இதில் இப்போ நான் எண்ணெய் சூடாக்கியிருக்கிறேன். அதில் பொடியாக கட் பண்ணின வெள்ளைப்பூடு ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்களா இருந்தால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக இதில் நான் முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். 2 முட்டை சேர்த்துருக்கிறேன். ஒரு போர்ஷன் சைஸுக்கு நான் 2 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். நான் செய்கிற இந்த ஒரு போர்ஷன் சைஸ்லேயே 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளுவோம். உங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகம் சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்து கொள்ளலாம். முட்டை எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது வறுத்து அரைத்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். சிக்கன் ஸ்டாக் பவுடர்லேயே உப்பு இருக்கிறதால நான் எக்ஸ்ட்ராவாக இந்த முட்டைக்கு உப்பு சேர்க்க இல்லை. அதில் இருக்கிற உப்பே சரியாக இருக்கும். முட்டையை பச்சை வாசனை இல்லாத மாதிரி நல்லா நீங்கள் இந்த மாதிரி வதக்கி கொள்ளுங்க. இல்லாட்டி அந்த பச்சை வாசனை இருந்தால் சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. இப்போ முட்டை நல்லாவே வதங்கியாச்சு. இப்போ மரக்கறிகள் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணின கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு சின்ன பழுத்த தக்காளியில் ஒரு பாதி அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் பெரிய வெங்காயத்தில் நான் சின்ன சைஸ் ஒன்று எடுத்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இதில் நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தாள் கூடவே குடை மிளகாய் 1 சேர்த்துருக்கிறேன். குடை மிளகாய் நான் பனானா கேப்சிகம் சேர்த்துருக்கிறேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் நார்மல் கேப்சிகம் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நல்லாவே நாங்கள் வதக்கி விட்டு கொள்ள வேணும். நீங்கள் வெங்காயத்தாளுக்கு பதிலாக லீக்ஸ் சேர்த்தாலும் அந்த சுவை நல்லா இருக்கும். எனக்கு கிடைக்காததால் நான் சேர்க்கல. இப்போ இதில் பொரிச்ச கோழியை நான் இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணின சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி துண்டுகளாக சேர்த்துக்கொள்ளுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எங்களுடைய மரக்கறிகள் எல்லாமே ஆகவும் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கிரஞ்சியாக இருந்தால் கொத்துக்கு நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா வதங்க வேணுமென்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்போ கொஞ்சம் கிரஞ்சியாக வதக்கினால்தான் உங்களுக்கு கொத்து செய்து முடிக்கும் பொழுது எல்லாமே வெந்து சரியான ஒரு பதத்தில் இருக்கும். இப்போ இதில் நான் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இந்த மரக்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். பிறகு பார்த்துட்டு நீங்கள் தேவையேண்டா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொள்ளலாம். சிக்கன் ஸ்டாக் பவுடர் சேர்த்ததால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட வேணும். நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லில் செய்கிறதாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக செய்து கொள்ளுங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் ரொட்டி சேர்த்து கொள்ள போகிறேன். இது வீச்சு ரொட்டிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் பரோட்டா கூட சேர்த்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது டால்ஃபின் கொத்துன்றதால நார்மல் கொத்தண்டா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். நான் நல்ல பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டு கொள்ளலாம். இதில் நான் 2 பெரிய வீச்சு ரொட்டி இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக சேர்த்துருக்கிறேன். நல்ல பெரிய ரொட்டியாக இருந்தால் 2 போதும். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கொள்ளுங்க.
ரொட்டி சேர்த்து நல்லா எல்லாம் கிளறி விட்டதுக்கு அப்புறமாக இதில் நான் கோழி குழம்பு சேர்த்துக்கொள்கிறேன். கோழி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்க வேண்டும், அப்போ தான் கொத்தும் நல்ல டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் தண்ணியாக நான் இந்த குழம்பு செய்திருக்கிறேன். அதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நல்ல திக்கான பால் நான் சேர்த்துக்கொள்கிறேன், 1/2 கப் அளவுக்கு. நான் சேர்த்துருக்கிறது வந்து பசும்பால், அதுவும் பெட்டியில் வரக்கூடியது. அந்த வாசனை இல்லாத நல்ல பாலாக சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே நான் இதில் மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். இந்த பால் தான் இந்த கொத்துக்கு நல்ல க்ரீமினஸையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ பாலில் வந்து அந்த பசும்பாலுடைய மனம் இல்லாத மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ள வேணும். அதுக்கு வந்து அந்த அட்டைப்பெட்டியில் வரக்கூடிய அந்த பால் அம்பேவலை அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதை வந்து நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டு கொள்ளுங்க. இதில் பால் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாங்கள் நல்லா கலந்தெடுக்க வேணும். பால்லையே இந்த ரொட்டி எல்லாமே ஊறி அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை வந்து அது கொடுக்கும். அடிப்பிடிச்சதாக இருந்தால் அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ மிகவும் கவனமாக இந்த மாதிரி நல்லா அடியில் கிளறி விட்டு கொள்ளுங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு குழம்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தனி பால் மாத்திரம் சேர்த்து கூட செய்யலாம். அப்படி சேர்க்கும் போது மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அது மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கொண்டு அந்த உரைப்பு உங்களுக்கு கிடைக்கும். குழம்பு சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சிலருக்கு அது பிடிக்காது. அப்படியானவங்க நீங்கள் குழம்பு சேர்க்காமல் தனி பால் சீஸ் மட்டும் போட்டு கூட செய்து கொள்ளலாம். இப்போ ரொட்டியில் நாங்கள் சேர்த்திருந்த கோழி குழம்பு பால் எல்லாமே நல்லா ஊறி சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இந்த டைமில் நான் 2 க்ரீம் சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து ஹாப்பி கவ் பிராண்ட். நீங்கள் வந்து என்ன பிராண்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளலாம். க்ரீம் சீஸ் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் செடார் சீஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். சீஸ் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. பால் சீஸ் எல்லாமே சேரும் பொழுது இந்த கொத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் நல்ல ஒரு ரிச்னஸும் கிடைக்கும். ஸோ நான் 2 ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகம் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் 1 கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ சீஸ் சேர்த்து நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ நான் ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டில் சேர்க்கும் பொழுது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டமாக இருந்தால் எங்களுடைய டால்ஃபின் கொத்து ரெடியாகியாச்சு. கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் மிகவும் சூப்பரான ஒரு டால்ஃபின் கொத்து இது. நீங்கள் இதுக்கு முதல்ல இது ட்ரை பண்ணியிருக்காட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சூடாக இருக்கும் பொழுதே சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த கொத்தை வந்து பிளேட் பண்ணுறேன். இதில் வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இதில் நாங்கள் சீஸ் பால் எல்லாமே சேர்த்துருக்கிறதால அதிகமாக சாப்பிட இயலாது. இந்த போர்ஷன் சைஸ் வந்து 2 பேருக்கு சரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போல் பல யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.